சிவபெருமானை நம்பியவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது, வரலாறு கிடையாது. அப்பா, வேண்டிய வரத்தை என் அப்பன் ஈசனிடம் கேள். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழன் சாய் பேசுகிறேன். மக்களே, தமிழன் டைட்டிலும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஐயர்மலைக்கு தான் மக்களே வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே ஐயர்மலையை பற்றி ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்போம். இப்போ எதுக்கு திரும்ப இந்த காணொலி போட்டிருக்கோன்னா, இந்த மலையோட முழு வரலாறையும் நம்ம தெரிஞ்சிருக்காக தான் இப்போ நம்ம ஐயர்மலைக்கு வந்திருக்கோம் மக்களே. இந்த ஐயர்மலை சரியாக எங்கே இருக்குன்னா, கரூர் மாவட்டம் குளித்தலை அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து சரியாக ஒரு 7 கிலோமீட்டர் வரணும் மக்களே. தரங்கம்பட்டி ரோடு, குளித்தலை டு தரங்கம்பட்டி ரோட்டில் தான் இந்த ஐயர்மலை அமைஞ்சிருக்கு. அவங்க அப்படியே மலை ஏறிக்கிட்டு இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்களேன். இப்போ கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு மக்களே, அதான் கொஞ்சம் ஸ்டார்ட்லேருந்து எடுக்காமல் பாதையிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். சரி வாங்க, அப்படியே மலை ஏறிக்கிட்டு இந்த மலையோட வரலாறை பற்றி நம்ம பேசுவோம். கீழே சகுனக்குன்று, கருப்புசாமி கோவில் அப்படிங்கிற நிறையா இடம் கீழே இருக்கு மக்களே. நம்ம மலை ஏறிட்டு கீழே வரும்போது அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐயர்மலை சரியாக எங்கே இருக்குன்னா, கரூர் மாவட்டம் குளித்தலை. நீங்கள் குளித்தலை வந்துட்டிங்கனாவே அங்கே ஐயர்மலை கேட்டிங்கனாவே உங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே சொல்லுவாங்க. எந்த வழியாக போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க மக்களே. இந்த ஐயர்மலை என்ன ஒரு சிறப்புனா, இந்த மலையோட பேர் ரத்தின மலை அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. மேலே ரத்தினகிரீஸ்வரர், அதாவது சிவன் இருக்கார். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, காவேரி கரையோரம் அமைந்திருக்கிற சிவன் கோவில்களில் இதுவும் ஒன்று மக்களே. மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கும், ஏறுறதே ரொம்ப கடின மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட படிகள் இருக்கும் கண்டிப்பாக. மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மலை தான் மக்களே. மக்களே, நம்ம கடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இந்த ஐயர்மலை சிவன் கோயிலோட தெப்பக்குளம் மக்கள் எங்கே இருக்குது. நம்ம அந்த தெப்பக்குளம் கீழே சகுனக்குன்று, மலைக்காவலர், கருப்புசாமி கோவில் அப்படின்னு கீழே நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் இருக்குது. கீழே கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துருக்கு மக்களே. கும்பாபிஷேகம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயர்மலை கோவிலோட கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. அந்த டேட் என்னென்னு உங்களுக்கு நான் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்றேன். கொஞ்சம் தூரம் மலை ஏறி வந்தோன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது மக்களே. கல் மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது, விநாயகர்னு நினைக்கிறேன். இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் மக்களே. மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். சரி வாங்க, அப்படியே நம்ம மலை ஏறுவோம். அப்படியே செங்குத்தாக இருக்கும் மக்களே. 90 டிகிரியில் மலை ஏறும். இங்கே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. இந்த கோவில் வேறு என்ன சிறப்பு இருக்குன்னா, இந்த கோவில் காகம் பறக்காத மக்களே. காகம் பறக்காத மலை. அது இந்த மலைக்கு மேலே எந்த ஒரு காகமும் பறக்காது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கும் மக்களே. இன்ன வரையும் காகம் பறந்தது கிடையாமல். சிவபெருமான் காகத்துக்கு சாபம் கொடுத்தனால இந்த மலை காகம் பறவா மலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க மக்களே. நிறையா வரலாற்று சிறப்பு இருக்குது இந்த கோவிலில். ஆன்மீகத்துக்கும் சரி, நம்ம
வரலாற்று தகவல்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சிறப்புமிக்க மலை தான் நம்ம இப்போ ஏறிட்டுருக்க அந்த ஐயர் மலை. மக்களே, நம்ம அந்த கீழே ஒரு மண்டபம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இது வந்து இலைப்பாரி மண்டபம்னு நினைக்கிறேன். இறங்க காட்டுறேன். இலைப்பாரி மண்டபம் மக்களே. நம்ம கிட்டத்தட்ட மலையை வந்து ஒரு காவசி தூரம் வந்து கடந்து வந்துட்டோம். இன்னும் மேலே ஏறணும் மக்களே. இங்கே ஒரு பலிப்பீடம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மண்டபத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க அப்படியே திறந்து மலை ஏறுவோமா. வாங்க மக்கள் அப்படியே மேலே ஏறுவோம். மலையில் வந்து நிறையா குரங்கெல்லாம் இருக்குது மக்களே. கொஞ்சம் ஏதாச்சும் பொருளிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே எடுத்துகிட்டு வாங்க. குரங்கு பிடுங்குச்சுன்னா திரும்ப தராது. இந்த இடத்துல சின்னதாக ஏதோ இருக்குது, தொட்டின்னு நினைக்கிறேன். இருங்க போய் என்னென்னு பார்த்துருவோம். மூச்சு வாங்குது மக்களே. அதான் மேலே வந்து செங்குத்தாக இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது. நான் சொன்ன மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டி தான் மக்களே. கிளைமேட் செம்மையாக இருக்குது, மழை வர மாதிரியே இருக்குது. சரி வாங்க, இதுதான் கரெக்டான நேரம் நம்ம டக்குன்னு மலை ஏறுறதுக்கு. திடீர்னு மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி புறம் இந்த படியில் அப்படியே வளைஞ்சிட்டே வரும் மக்களே. அப்போ செம்மையாக இருக்கும். என்ன நம்மளால தான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடும். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து அந்த கன்னிமார்கள் இருப்பாங்களே, 7 கன்னிமார்கள், அவங்களோட கோவிலில் வந்து தனியாக அந்த பாறைக்கு ஓரத்தில் இருக்க மக்களே. இந்த மலை ஏறும்போது பாதி மலையில் தூரத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த இடத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் காட்டுறேன். பாருங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அங்கேருந்து தான் மக்கள் வந்தோம். நம்ம ஒரு 300 படிக்கட்டு ஏறி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். சரியாக 300 படிக்கட்டுக்கு ஏறி வந்திருக்கோம். இந்த மலை வருடத்துக்கு ஒரு முறை வளர்ந்து கொண்டே வருதா மக்களே. கொஞ்சம் திக்குது, ஏன்னா மூச்சு வாங்குறதில்ல, அதனால பேச முடியல. சரி வாங்க அப்படியே மேலே ஏறும். இந்த இடத்துல ஒரு சின்ன மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது. உள்ளே வந்து எந்த சிற்பங்களும் இல்லை மக்களே. சிலையை வந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பாறை தெரியுது பாருங்கள், அங்கே தான் அந்த கன்னிமார்கள் கோவில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப மூச்சு வாங்குது மக்களே. ஒரு 5 நிமிஷம் ஓய்வு போட்டு தான் இப்போ நான் மறுபடியும் ஏறிட்டுருக்கேன். மழை வந்து செங்குத்தாக இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் மூச்சு வாங்குது. அங்கே அப்படியே திறந்து ஏறுவோம். பேசிக்கிட்டே ஏறினோம்னா அந்த மூச்சு வாங்குறது வந்து நின்ற மக்களே, டயர்ட் தெரியாது. அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்காங்க ஓய்வு எடுப்பதற்காக. இந்த மண்டபத்தோட பேர் வந்து இலைப்பாரி மண்டபம் மக்களே. இந்த பார்த்திங்களா அந்த பாறைலாம் இருக்குது பாருங்க. இங்கே இந்த பாறை எடுக்கல, ஆலமரம் வந்திருக்கு பாருங்களேன். இன்னும் நம்ம ஏறணும் மக்களே. மலையை வந்து இன்னும் ஒரு அரைவாசி கூட நம்ம ஏறி முடிக்கல, அதை கொட்டி மூச்சு வாங்குது. இங்கே சின்னதாக ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. அதுதான் மக்களே கன்னிமார் கோவில். கன்னிமார் கோவிலில் ரீச் ஆகிட்டோம்னா பாதிக்கு பாதி மலை ஏறிட்டோம்னு அர்த்தம். அப்படியே நம்ம சின்ன பசங்களாக இருந்துட்டோம்னா அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக ஏறிடும். நம்மளால முடியல, டயர்டாக இருக்குது. தொடர்ந்து ஏறும் ஹோல்லாம் வாங்க. மக்களே நம்ம ஏறி வந்துட்டோம். இருங்க உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். பார்த்தீங்களா சப்த கன்னிமார்கள், அது அங்கே தான் போகணும். அங்கே போகலாம். சிவ சிவ உள்ளே போகலாமா மக்களே. இந்த தோற்றமே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா.
அந்த குகை போன்ற வடிவில் இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இறங்க அப்படியே உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. மக்களே, இதுதான் சப்த கன்னிமார்கள் கோவில். சின்ன குகை போன்ற அமைப்புலாம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 2 பாறைக்கும் அந்த இடையில சந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சந்தில் தான் இருக்கும். இதுக்குங்கிட்டு பெரிய பள்ளம் மக்களே, கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான், டேஞ்சர் தான். சரி வாங்க திறந்து அப்படியே மலை ஏறுவோமா. அங்கே அப்படியே போ. பொறுமையாக என்னதான் மக்களே ஏற முடியும், இல்லைனா ரொம்ப டயர்டாயிரும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மலையை வந்து நம்ம ஒரு அரைவாசி ஆஃப் படிக்கட்டெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாய் வேறு உலருது மக்களே, டயர்டாக இருக்கிறதுனால செம்மையாக உலருது வாய். அங்கே ஒரு மேலே ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும், அந்த மண்டபத்தில் போய் நம்ம உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ தான் உட்காந்தேன், மறுபடியும் கால் வலிக்குது. பார்த்தீங்களா, பாத்ரூம் வசதி கூட இங்கே இருக்கு மக்களே. பாத்ரூம்லாம் கட்டி வச்சுருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சைடு போனால் செம்ம வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போது அந்த சைடு போவோம் நம்ம. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு மாதிரியா சரியான குகை மக்களே. ரொம்ப டீப்பாக உள்ள போகுது. இங்கே பாருங்க, நம்ம உள்ளே போக வேண்டாம் மக்களே. மழை வருதுன்னு நினைக்கிறேன். மழை வருது இல்லை, மழை வந்துருச்சு மக்களே. ஐயோ எப்படி கீழே இறங்கன்னு தெரில. நான் நினச்ச மக்களே எப்படியும் மழை வந்துடும். இந்த கோவிலுக்கு நம்ம எப்போ வந்தாலும் கண்டிப்பாக ஒரு லேசாக தூரல் நாச்சி பஞ்சிரும். போன தடவை வீடியோ எடுக்கும்போதும் மழை பெஞ்சிச்சு, இந்த தடையும் மழை பெய்யுது. லேசாக தூரிகிட்டு இருக்கு மக்களே. மக்களே எப்படியும் நம்ம வந்து மலையை வந்து கிட்ட வந்து ஏறிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த நான் சொன்னது அது சின்ன மண்டபம் ஒன்று இருக்குண்ணே, அங்கே வந்துட்டோம். பார்த்தீங்களா, குரங்கு வந்து இப்போ பார்த்துட்ருக்கு. கடைக்கு வந்துடுவோம். எனக்கு அப்படியே நைஸ் ஆகிடும் குரங்க. ஹாய் ஹாய், எவ்வளோ அழகாக பின் பக்கத்து பார்த்தீங்களா. இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேங்க. நீங்கள் என்ஜாய் ஆகிக்கிறோம். இங்கே ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்கு மக்களே. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். குரங்கு எல்லாமே நம்மளவே பார்க்குது, பிடிங்கிட்டு போயிடும் சொல்ல. அது வேறு எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்களே என்ன எதுவும் பண்ணக்கூடாது, நானும் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த மலை ஃபுல்லாகவே குரங்கு தான் மக்களே. மக்களே கிட்டத்தட்ட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் மக்களே ஐயர்மலை சிவன் கோயிலோட என்ட்ரன்ஸு. மேலே வந்து சிவபெருமான் இருக்கார், ரத்தினகிரீஸ்வரர். இது ஒரு கோட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். மேலே ஃபுல்லாமே தமிழ் கல்வெட்டு இருக்குது மக்களே, நிறையா கல்வெட்டு இருக்குது. உங்களுக்கு போகிற வழியே காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே தமிழ் கல்வெட்டு தான். ஒரு கோட்டை வடிவமைப்பில் தான் இந்த கோவிலே இருக்குது. இந்த தூண்லாம் பாருங்களேன் எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்கன்னு. சரி வாங்க அப்படியே மேலே போவோமா. என்ற சொல்ல வந்துட்டேன். அந்த பாறை மேலேயே அப்படியே இது மாதிரி செஞ்சுருக்காங்க மக்களே, தூண் வடிவில் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான்லாம் நிறைய தடவை வந்துட்டேன் மக்களே அந்த இடத்துக்குலாம். இதுவே நம்ம சேனலில் 2வது வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ அங்கே ஒரு சின்ன கோவியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பாறையும் பாருங்கள். ஒரு குகை போன்ற அமைப்பில் தான் அந்த கோவிலே இருக்குது. சரி வாங்க அப்படியே ஏறுவோம்.
இல்லை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து மலையை வந்து ஏறி முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் மலை ஏறி முடிச்சோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்க மக்கள், உங்களுக்கு தெரியுதா மழை பெய்யுறது? இங்கே வருங்க, டாப்பில் ஒரு தலைவர் உட்காந்துருக்காப்புல. நம்ம அங்கே இருந்தால் மக்கள் வந்தோம். மேகலாம் பாருங்கள், ஃபுல்லாக மழை பெய்கிற டைமு. அந்த சைடில் ஃபுல்லாக மேகம் கீழே இறங்கிடுச்சு. அங்கிட்ட மழை பெஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேமராவில் தெரியுதா மழை பெய்யுறது? அந்த ஒரு பகுதியில் மட்டும் மழை பெய்யுது பாருங்கள், எவ்வளோ அழகா. சின்னவர் அங்கே பாருங்க மழை பெய்யுது, தெரியுதா? எங்கே அந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு மக்களே, அது மட்டும் தனியாக தெரியுது. இங்கே நம்ம வெறுங்கல்லாம் பார்த்தாவே அந்த இதை கண்டுபிடிச்சலாம் மழை பெய்யறத. ஒரு பகுதி இங்கே பாருங்கள், இந்த சைடு மழை இல்லை, அங்கே மட்டும் மழை பெய்யுது. மழை பெய்யுறது அப்படியே நமக்கு தெரியுது. அவ்வளோதான் மக்களே, ஐயரமலை ரத்னகிரீஸ்வரர் சிவன் கோயிலில் வந்து நான் வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட மலையை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நமக்கு மேலே தெரியுது பாருங்கள், அதுதான் கோவில். நம்ம மலை ஏறிட்டோம். நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன் நமக்கு. அவ்வளோதான். ரொம்ப மலை வந்து ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, சின்ன மலை தான். நம்ம வந்து செங்குத்தாக இருக்குது. இது வந்து அந்த ரோப் கார் மக்களே, ரோப் கார் இல்லை. ரோப் கார் வந்து கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்கனால ரோப் கார் வசதி இன்றைக்கி வந்து கிடையாது. அதனால் நம்ம மலையை நடந்தே வந்தோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரோப் காரில் போனதெல்லாம் வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது நமக்கு ஐயரமலை ரத்னகிரீஸ்வரர் சிவன் கோவில். சரி வாங்க, டக்குன்னு இந்த கோயிலோட வரலாறு என்ன, இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். எனக்கு இந்த குரங்கை பார்த்தா தான் நமக்கு பயமாகவே இருக்குது. மேலே ஏதோ பூஜை நடக்குது போல். ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு லைட் ஏதாவது அடிக்க முடியுமா பார்ப்போம். ஃபுல் பிரைட்னஸ் வச்சு காட்டுறேன். தெரியல மக்களே. உங்களுக்கு நான் தனியாக போய் காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு காட்டுறேன். சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். நிறைய குரங்கு இருக்க மக்களே. செல்லை பிடிங்கிற மூலம் தான் கொஞ்சம் ஒரு பயம். ஃபுல் பிரைட்னஸ் ஏறினா தான் அவங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. கோவிலுக்குள்ளெல்லாம் குரங்கு இருக்கு மக்களே. இங்கே பாருங்க, சிவபெருமான் அங்கே தான் இருக்கார். நம்ம சாமி வந்து ஃபோட்டோ எடுக்கொண்டா வெளியே நந்தியை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். குரங்கு எதுவும் கடிச்சா திருப்பி கடிச்சு விட்றேன் பார்த்துக்குவோம். சரி வாங்க அப்படி போவோம். இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்க மாட்டேன், அதான் ஃபுல் பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டேன். இங்கே பிரச்சனை இல்லை, நம்ம குறைச்சிக்கலாம். சரி வாங்க அப்படி போவோம். மேலே கொஞ்சம் இங்கே பாருங்களேன், தமிழ் கல்வெட்டுன்னு சொன்னீங்கல்ல, எல்லாமே தமிழ் கல்வெட்டு தான். அங்கே ஆரம்பித்து ஃபுல்லாகவே தமிழ் கல்வெட்டு தான். நீங்கள் முயற்சி செஞ்சால் படிக்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம படித்து காமிச்சிருப்போம் அந்த கல்வெட்டுக்கெல்லாம். பாருங்கள், எல்லாமே தமிழ் கல்வெட்டு தான் மக்களே. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில். நல்ல டஃப் வந்து நிச்சயமாக வந்து இடம்பெற்றிருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கல்வெட்டு பாருங்கள். அங்கே ஆரம்பித்து ஒரு மண்டபம் ஃபுல்லாகவே தமிழ் கல்வெட்டாக தான் இருக்குது. சரி நாங்கள் அப்படியே போவோமா. நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இதே மக்கள் அந்த கோவில் சிவன் கோவிலுக்கு வந்துட்டோம். நிறைய குரங்கு இருக்குது மக்கள். இங்கே பாருங்கள், உள்ளே கோவிலை வீடியோ எடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு வேறு ஏதாச்சும் ப்ளேஸ் காட்ட முடிஞ்சா காட்டுறேன். ஓகே மக்களே. மக்களே நம்ம அந்த கோவில்கிட்ட உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நந்தி இருக்குது. இந்த கோயிலோட கொடிமரத்தும். நம்ம ஆக்சுவலாக வீடியோ வந்து எடுக்கக்கூடாது, நான் வந்து மெதுவாக சத்தம் இல்லாமல் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த சின்ன அந்த 63 நாயன்மார்கள் இருப்பாங்களே, அவங்களோட சிலையெல்லாம் உள்ளே இருக்குது.
இவங்க எல்லாமே 63,000 மக்களே. சின்ன மண்டபம் ஒன்று இருக்குது. சிவபெருமானுக்கு இந்த சைடு தான் நந்தி இருக்கும், மேலே நந்தி இருக்காது. அந்த இடத்தையே அடைச்சிருப்பாங்க பாருங்களேன். இங்கே நந்தி இருக்கா, அங்கே தான் சிவபெருமான் இருக்காரு. ஆனால் அந்த இடத்தையும் வந்து அடைச்சிட்டாங்க. என்ன காரணத்தில் இந்த கோவில் மட்டும்தான் இப்படி வித்தியாசமாக இருக்குது. சரி வாங்க, உங்களுக்கு மேலே போய் டாப்பில் காட்டுறேன். கோவிலை வந்து கண்டிப்பாக காட்ட மாட்டேன் மக்களே. காட்டினோன்னா செல்லு பிடிங்கி வச்சுருவாங்க. அதனால் நான் கோவிலை காட்டலை. மேலே போய் மாடியில் போய் உங்களுக்கு அப்படியே அந்த வியூலாம் எப்படி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக காட்டுறேன் மக்களே. மேலே தான் இந்த கோவில் இருக்குது. நம்ம உள்ளேருந்து தான் வந்தோம். நம்ம இந்த சைடு போனோம்னா அங்கே அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்க்கலாம். பூட்டிட்டாங்க. இருங்க, உங்களுக்கு அப்படியே கோயிலை சுற்றி காட்டுறோம். இல்லை இங்கே தானே உள்ளே போகல. அந்த ரோப் கார் சொன்னல, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு மக்களே. அதான் அந்த சைடு விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் அந்த கோவில். உள்ளே தான் சிவபெருமான் இருக்கார். உள்ளே வீடியோ எடுக்க நமக்கு வந்து அனுமதி கிடையாது மக்களே. இங்கேருந்து மேலே சாமி கும்பிட்டு இங்கே பாருங்கள், கீழே பாருங்க குரங்கெல்லாம் சண்டை போட்டுக்குது. ஒரு கும்பலும் இங்கே இருக்க மக்களே. இங்கே எவ்வளோ குரங்கு பாருங்க, பாருங்க. மக்களே அப்படியே குரூப்பாக சண்டை போடுது. என்ன பாருங்க, இந்த சைடு ஒரு குரூப்பு, அந்த சைடு ஒரு குரூப்பு, தனித்தனியாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்ருக்கு. இங்கே பாருங்களேன். ஃபுல்லாக குரங்கு தான் மக்களே. நிறையா குரங்கு இருக்குது இந்த மலையில். எப்படி கீழே போகிறாங்க பார்த்து பயமாக இருக்குது. எவ்வளோ குரங்கு இருக்குது பாருங்க. ஏங்க நம்ம போய் கிட்ட போய் சண்டையை பார்ப்போமா? வாங்க அப்படியே போவோம். ஃபுல்லாக குரங்கு தான். மக்களே மழை பெய்யுது. மழை வந்துடுச்சு மக்களே. மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கேன். நம்ம அந்த முன்னாடி மண்டபம் பார்த்தோம்ல, அந்த மண்டபம் தான். இப்போ நம்ம போய் ஆகணும். குரங்கு படை அங்கே இருக்குது. எப்படி போகிறது? ஏன் பயமாக இருக்கு மக்களே. அது குரங்கு வந்து பிடிங்கிருமோன்னு. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. குரங்கு எல்லாமே இங்கே இருக்கா, பயமாக வேறு இருக்குது எப்படி போகிறதுன்னு. மக்களே இன்னும் இந்த குரங்கு வந்து இந்த சண்டையை முடிக்கல. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக இங்கே தான் நிற்கிறேன். சரி சண்டையை போட்டு போயிடும் நம்ம போகலான்னு பார்த்தா இந்த வழியாக தான் போகணும். அங்கே உங்களுக்கு தெரிய பாருங்கள், அந்த குரங்கெலாம் இருக்குல்ல, அந்த வழியாக தான் போய் ஆகணும். இப்போ நம்ம அந்த இடத்துல சண்டையே நடந்துட்டு இருக்குது. 2 குரூப்புக்கு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது. இப்போ எப்படி நம்ம அந்த வழியை தாண்டி போகிறதுன்னு தெரியல. பாருங்க இப்படி இருந்தால் நம்ம மக்களை எப்படி மக்களை போகிறது? கீழே இருக்கவங்களும் மேலே வர மாட்டாங்க, மேலே இருக்கவங்களும் கீழே போக மாட்டாங்க. செம்ம போயிட்டு மக்களை நீங்கள் பார்த்துருங்க. WWலாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி போயிட்டு நடக்குது. பாருங்க சண்டை முடியவே மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனை போல். ஒரு குரங்கு ஆரம்பிச்சுன்னா அப்படியே அதுக்கு சப்போர்ட் பண்ணி 4-5 குரங்கு வந்துடுது மக்களை. சரி வாங்க எப்படியாச்சும் நம்ம கடந்து கீழே போய் ஆகணும். ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதானு தெரியல, வீடியோவில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். எடிட் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே வீடியோ வேறு போட்டாகணும். நமக்கு டைம் வேறு ஆகுது. சரி வாங்க எப்படியாச்சும் போயிடும். வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். மக்களே எப்படியோ குரங்கெல்லாம் அவங்க சண்டையை வந்து எப்படி பேசி தீர்த்துட்டாங்க. நம்ம அப்படியே நைஸாக இதாக கேப்னு ஓடியாந்துட்டோம். மழை வேறு பெஞ்சிட்ருக்குதா, சீக்கிரம் போய் ஆகணும். இல்லைன்னா நம்ம இருட்டுற வரைய கூட இருக்கலாம். நம்ம கரூர் போகணும் வேறு இங்கேருந்து. ஆனால் அது சீக்கிரம் லேட் ஆகிரும். வீடியோ வேறு டக்குன்னு எடிட் பண்ணி அனுப்பிச்சிட முடியாது உங்களுக்கு. அதனால தான் டக்குன்னு நம்ம கிளம்பிட்டோம்.
ரொம்ப மழை பெஞ்சுன்னா அப்புறம் பாறைலாம் வெளுக்கும் மக்களே. படிக்கட்டுலலாம் நடக்க முடியாது. நேற்று தான் போய் விழுந்துட்டு வந்தேன். ஆற்றுல குளிக்க போயிட்டு விழுந்துட்டு வந்தேன். மறுபடியும் உங்களுக்கு வரதெல்லாம் என்னால் முடியாது. அதனால தான் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி குரங்கெல்லாம் சண்டையை போட்டு தீர்த்ததுக்கப்புறம் கீழே இறங்கி நனைஞ்சு போயிட்டுருக்கேன். சரியான மலை மக்களே. நல்லா இருக்குது. ஆனால் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. நம்ம எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம். இது ஒரு லாங் வீடியோவாக வரும் மக்களே. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கீழே பாதி இடத்துலாம் விட்டுட்டோம். கீழே தப்பக்குளம் இருக்குது, கருப்பசாமி கோவில் இருக்குது, சகுன குன்றுகள் இருக்குது. நிறைய இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மக்களே. ஏன்னா கீழே வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு அந்த ஒர்க்கை காட்டுறேன் பாருங்களேன். சரி மக்களே, இன்னும் நம்ம ஒரு 800-900 மணிக்கிட்ட கீழே போகணும்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு நம்மளுக்கு அந்த நான் சொல்லியிருந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். சரி, நான் கீழே போய் காட்டுவோம் மக்களே. ஓகே. நான் அந்த மேலேருந்து கீழே வரும்போது ஒன்று கவனித்தேன். நான் சொல்லியிருந்தில் இந்த சைடு ஒரு பாதை ஒன்று போகுதுன்னு. ஆக்சுவலாக இதுதான் மக்களே ஐயர்மலையோட பழைய படிக்கட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், வாங்க காட்டுறேன். குறுக்குழியே இல்லை பழைய படிக்கட்டுன்னு தெரில. ஆக்சுவலாக இங்கே தான் மக்களே அந்த படிக்கட்டுலாம் இருக்குது. இது பாருங்கள், இந்த சைடு படிக்கட்டு போகுது. நான் நிறையா படம் இந்த மலைக்கு வந்திருக்கேன். ஆனால் அதை நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் அடைச்சிருக்காங்க, முள் போட்டு அடைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இது ஏதோ குகை ஏதோ நினைக்கிறேன் மக்களே. குகைக்கா இல்லை மலை கோயிலுக்கு மேலே வர போகிற படிக்கட்டான்னு தெரியல. இருங்க அப்படி மேலே போய் காட்டுறேன். இது ஐயர்மலையில் இந்த சைடு ஒரு படிக்கட்டு பாதை போகுது மக்களே. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக பாறை வந்து மறைச்சிக்கும். அதனால் யாருக்கும் தெரில. நிறைய பேர் போயிருக்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த சைடு. அப்படியே மேலே வரைய பாதை போகுது மக்களே, தனியாக படிக்கட்டு. இது ஏன் இந்த சைடு அடிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாக ரிஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். ஏன்னா சரியான பள்ளம். விழுந்தோம்னா ஒன்றும் ஃபுல் டேஞ்சரு. மேலே வரைய போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பாதை. இந்த பாதை எடுக்கலையே அப்படியே மேலே போகுது. இந்த இடத்துக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதுவும் இப்போ நான் கீழே இறங்கும் போது கவனிச்சேன், என்னடா அந்த சைடு படிக்கட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். இதுதான் ஐயர்மலை பழைய படிக்கட்டு பாதையாக இருந்திருக்கும். இந்த படிக்கட்டில் கூட தமிழ் கல்வெட்டுலாம் சேர்த்து வச்சுருக்காங்க. சரி வாங்க, இதுக்கு மேலே போனோம்னா அப்புறம் யாராச்சும் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க நம்மளே. நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்படியே நம்ம எப்படி வந்தோமோ அந்த லெவலுக்கு போயிடலாம். அவ்வளோதான் மக்களே, மலையை வந்து கிட்டத்தட்ட இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இது என்ன பாருங்கள், பூஞ்சையா இல்லை என்ன தெரியல மக்களே. ஏதோ சிமெண்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிமெண்டா அது ஏதோ பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. அங்கேயே இருக்குது. சரி வாக்கு மக்களே, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்த விட்டு போயிடும். அங்கங்கே இந்த மரம்லாம் பாருங்கள், அது மரம் மக்களே. ஆனால் ஏதோ பூசி வச்சுருக்காங்க. சிமெண்டா என்ன தெரியல, எதுக்கு பூசி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி வாங்க அப்படி போ மக்களே. எப்படியோ நம்ம மலை ஏறி விட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோம். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோவை. நம்ம அந்த இடத்துக்கே வந்துட்டோம். சகுன குன்று அதெல்லாம் அங்கே இருக்குது. அதான் மக்களே ரோப் கார் அங்கே இருக்கு பாருங்கள். கொஞ்சம் வேலை நடந்துட்டதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லிங்கம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னா, அங்கே கீழே பெருசு மக்கள், இதை விட பெரிய லிங்கம். லிங்கங்க பாருங்கள், நந்தி எங்கேயோ தேசிய கீதம் முளைக்குது. ஸ்கூலோ காலேஜ் ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். நந்தி பாருங்கள் எப்படி செதுப்பாங்க, ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க மக்களே. எவ்வளோ பெரிய நந்தி பாருங்களேன். அப்படியே உயிரோட்டமாக இருக்குது. அப்படியே நிஜமாக ஒரு பசுமாடு படுத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு மக்களே. இந்த சைடு ஒரு நந்தி இருக்குது, இங்கே மேலே ஒரு நந்தி, இந்த சைடு ஒரு நந்தி. இதுதான் என்ட்ரன்ஸு. படி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஃபஸ்ட்டு படிக்கட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது. ஆனால் இங்கே தான் கணக்கு படி பார்த்தா ஐயர்மலையில் முதல் படிக்கட்டு இதுதான். இங்கே இருந்தால் சாமி கும்பிட்டு அப்படியே மேலே ஏறுவாங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது. உண்டியல் மக்களே, எப்படி தான் எண்ணுவாங்கன்னு தெரில. காசுலாம் உள்ள லாக் இருக்குது, அதான் பார்த்தேன். எடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க. இதுதான் மக்களே ஐயர்மலை. எப்படியோ ஏறி கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாங்கள் சொல்லியிருந்தெல்லாம் பார்த்தீங்களா, அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க ரோப் காரு.
உங்களுக்கு தெரியுதா? இன்னும் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் மக்களே. ரோப் கார் திறந்துருவாங்க. நம்ம இனிமேல் படி ஏறி கஷ்டப்பட வேண்டாம். ஈஸியாக நம்ம டக்குன்னு போயிட்டு டக்குனு வரலாம். ஏற்கனவே ரோப் கார் இருந்துச்சு மக்களே. திடீர்னு 2-3 ஃபால்ட் வரனால கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க அந்த ரோப் கார் மட்டும். நம்ம அந்த சகுன கூட்டம் சொல்லணும்ல, அந்த இடம் தான் அந்த பாறை தான். அதுக்கு முன்னாடி இங்கே இங்கே பாருங்க பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு மேலே பாருங்களேன். சொன்னேன்ல, இங்கே ஒரு சிலை சின்னதாக ஒரு சிலை மாதிரி ஒன்று இருக்குது. எல்லா பக்கமும் நடந்துட்டு பெயிண்டிங் ஒர்க்கு. நான் அந்த இடத்துல உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் வேலை நடந்துட்டுச்சு, அதனால் காட்டலை. கரும்பார் குலை இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கண்ணே. பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டாங்கண்ணே. இங்கே ஒரு கல் மண்டபம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக சின்ன சின்ன மண்டபம்லாம் இருக்குது மக்களே. இதுதான் அந்த சகுன குன்றம் சொல்லுவாங்க. அந்த இது இங்கே இருக்கிறாங்க. அந்த சகுன குன்றம் போய் காட்டுறேன் மக்களே. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுனீங்கன்னா அது நடக்குமா நடக்காதுன்னு இங்கே பள்ளி சத்தம் போடும் மக்களே. இது பேரே சகுன குன்றம் தான். நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ஒரு தொழிலோ ஏதாச்சும் ஒரு வீடு அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று கட்டுறீங்கன்னா இந்த இடத்துல சகுனம் கேட்பாங்க. பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். அந்த செயலில் நீங்கள் ஈடுபடலாம். சின்ன குகை மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. சரி வாங்க மக்களே, நம்ம போய் எங்கே அந்த தெப்பக்குளம் சொன்னதில்ல, அந்த தெப்பக்குளத்தையும் கருப்பசாமி கோயிலையும் கட்டுறேன். சரி வாங்க நம்ம தெப்பக்குளத்தில் போய் சந்திப்போம். அங்கே ஒரு முதலை ஒன்று இருக்கு பாருங்களேன். அந்த சகுன குன்றத்துக்கு ஆப்போசிட்லேயே இங்கே தான் அந்த மலைக்காவலர் அவரோட சிலை இருக்குது. சரி வாங்க தெப்பக்குளத்தில் போய் பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தால் அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸு, ஐயர்மலை என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே போய் தான் அந்த உள்ளே போகணும். அந்த கருப்பசாமி கோயில் இங்கே தான் மக்கள் இருக்குது. அங்கேயும் வீடியோ எடுக்க அலோடு கிடையாது நமக்கு. ஃபோன் வீடியோவில் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்பேன். இப்போதைக்கு அலோடு எதுவும் நமக்கு கொடுக்கல. மழை பெஞ்சிருக்கு மக்கள், அதான் ஃபுல்லாக சேரி அதிகமாக இருக்குது. சரி நம்ம தெப்பக்குளத்துக்கு முன்னாடியே தான் மக்கள் போகணும். தெப்பக்குளத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதுதான் ஐயர்மலை தெப்பக்குளம். உங்களுக்கு ஐயர்மலை தெப்பக்குளத்தை காட்டுறோன்னு சொல்லியிருந்தில்ல, அந்த குளத்துக்கு வந்துட்டோம். நம்ம தண்ணி கொஞ்சம் இப்போ கம்மியாக தான் மக்களே இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 2 மாதத்தில் தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடும். இந்த இடம்லாம் அப்படியே தண்ணி வளைஞ்சு போகும். அதுக்கு நான் அப்போ முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் மக்களே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க மக்களே. அப்போ தான் நம்ம போகிற சேனல் வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். சரி ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே மக்களே, பாய். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, பாய்.